பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் விஜய் அவர்கள் பூத் கமிட்டி அப்படின்ற ஒரு ஏற்பாடை கோவையில் செய்திருந்தார். எல்லா பத்திரிகையிலும் எல்லா ஊடகத்திலும் மிக சிறப்பாக உரையாற்றினார், சூறாவளி போல் உரையாற்றினார், அப்படி இப்படின்லாம் நம்ம பார்த்திருப்போம். முதல்ல அவர் என்ன பேசினார், அந்த இடத்தில் அவர் என்ன பேசினார், இது யாருக்கு எந்த விதத்தில் பயனடையும் என்று எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கிறேன். அவருக்கு ஒரு மாஸ் இருக்கிறது, அது இல்லைன்னு சொல்லல. எல்லா கட்சிகளும் அவருக்கு 1% 2% தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒருவர் மட்டும் அப்போதிலிருந்து இப்போது எடுக்க என்ன சொல்றேன்னு சொன்னா 15% அவருக்கு நிச்சயம் வாக்கு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எப்படியாப்பட்ட ஓட்டுனோ உங்களுக்கு நான் தெளிவா ஒவ்வொரு பதிவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா அவரு ஒரு மீட்டிங்ல அவர் வராது, ஸ்டேஜ்ல பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு நீங்க பாத்தீங்களா? சப்ஜெக்டே ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல சப்ஜெக்ட். முன்னாடி பொய் வாக்கு கொடுத்திருப்பார்கள், பொய் வாக்கு கொடுத்து ஆட்சியில் அமர்ந்திருப்பார்கள். நாங்கள் அந்த மாதிரிலாம் பொய் வாக்குலாம் கொடுக்க மாட்டோம், நாங்க நேர்மையானவர்கள், நீதி நேர்மை நியாயம் தர்மம் இது போன்ற ஒரு பேசிட்டு ஒரு சப்ஜெக்ட் பேசுறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, தம்பிமார்கள் எல்லாம் போயிட்டு மக்கள் இடத்துல போய் பாருங்க, மக்கள் கேட்பாங்கல்ல நீங்க யார் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு, நாம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கன்ட்டு. அதாவது விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதனை முதல்ல தெளிவாவே எதுவுமே பேசல, அவரு எதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும், ஒரு தலைவர் என்ன பண்ணணும்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொல்லிட்டு முதல்ல ஒரு தலைவர் சொல்லணும். ஆனா அந்த சப்ஜெக்டே அவர் சொல்லல. தம்பிமார்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் மக்களிடத்தை போய் பாருங்க, உங்களை கேட்பாங்க, ஆனா நாம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு பேசுறது. ஒரு வடிவேல் படத்துல அவர் நீதிபதி கிட்ட போயிட்டு இவர் வாதாடுவாரு, இவர் ஒரு அட்வொகேட்டா இருப்பாரு. ஐயா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியாத செக்ஷன் ஒண்ணும் இல்ல, நீங்களா ஏதாவது பார்த்து அப்படி போடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான் இந்த மாதிரி ஒரு பேச்சு. நாம் தெளிவுபடுத்த வேண்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது செய்ய போகிறோம், மக்கள் வாழ்வுக்காக செய்ய போகிறோம். நான் பலமுறை சொல்றேன் விஜய் அவர்கள் இதை பத்தி பேச வேண்டும் சொல்லிட்டு. ஆனா தம்பி விஜய் பேசுவதே இல்லை. இதுதான் நீங்க செய்கிற மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, உங்களுடைய களம் நீங்க போய் கலக்குங்கன்றாரு. கலக்கிறதுக்கு அரசியல் என்ன பாயாசமா அல்லது அரசியல் என்ன சாம்பாரா? ஒரு மாணவர்கள் சமுதாயத்தை வைத்துக் கொண்டு நான் இளைஞர் சமுதாயத்தையும் சொன்னேன். இளைஞர் சமுதாயத்தில் 2 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று படித்த இளைஞர்கள், நேர்மையான இளைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் அரசியல் அனுபவம் கொண்ட இளைஞர்கள், ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள், தெளிவான இளைஞர்கள். இன்னொன்று சினிமா மோகத்தில் கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள், சினிமாவை பார்த்து அந்த ஹீரோக்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவர்களை தன்னுடைய தலைவனாக அப்படியே மூழ்கிக்கக்கூடிய இளைஞர்கள். 2 விதமான இளைஞர்கள் இருக்கு. இந்த ஒரு விதமான இளைஞர்கள் தான் நாம விஜயோட தொண்டர்களாக நம்ம பார்க்கிறோம். அவர் விஜயோட ரசிகர்கள் பட்டாளங்கள் தொண்டர்களாக பார்க்கிறோம். அப்போ இளைஞர் மத்தியில நீங்க போய் என்ன சொல்றீங்க, இது போய் கலக்குங்க. அரசியல் வேறு, திருப்பி சொல்றேன், அரசியல் வேறு, சினிமா டைலாக் வேறு. நாம இன்னும் சினிமாவில பேசுற மாதிரியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அரசியல எடுபடாது. நல்ல கூட்டம் இருக்கிறது, வராங்க, உங்களை தேடி மாணவர்கள் சமுதாயம் வருது, இளைஞர் சமுதாயம் வருது, பெண்கள் சமுதாயம் வருது, எல்லாமே வராங்க. ஆனால் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு இன்னும் புரியவில்லை. அதே போல ஒவ்வொரு இளைஞர்களும் போர் வீரர்கள் போல் செயல்பட வேண்டும். அந்த வார்த்தையே ஒரு தவறான வார்த்தை. தம்பி விஜய் அவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், போர் வீரர்கள் என்றால் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யார் போர் வீரர்கள்? எதிரிகளை தன்னுடைய வாளால் வீழ்த்துபவர் தான் போர் வீரர். அதே போல எதிரிகள் தன்னை வாளால் பிறரை வீழ்த்தும் பொழுது அதை தடுக்கிறவர் தான் போர் வீரர். இதுதான் போர் வீரர். நீங்கள் அரசியலில் இளைஞர் மத்தியில் நீங்கள் போர் வீரர்கள் அப்படின்னு பேசக்கூடாது. சமுதாய அக்கறை கொண்டு, சமுதாய நலன் கொண்டு, சமூக சேவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேசுங்கள். சமுதாயத்தில் எத்தனை தலைவர்கள் அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வாழ்வுக்காக எத்தனை சமூக சேவர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் நீங்க ஒரு பட்டியலிட்டுங்க. அவர்களை போன்று ஒவ்வொரு இளைஞர்களும் இருக்க வேண்டும். மக்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும். அதுதான் அரசியல். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீரழிவுகளை சீர்திருத்த வேண்டும். இதுதான் அரசியல். அதை விட்டுவிட்டு இளைஞர் மத்தியில் நீங்கள் போர் வீரர்கள் போல் செயல்படுவதா இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டேன், இந்த சினிமா கலாச்சாரம் வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு காலத்துல எல்லாம் கத்தியத்துக்கு சுத்தி எல்லாத்தையும் வெட்டிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் துப்பாக்கில எல்லாத்தையும் சுட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஹீரோக்கள் என்ன பண்றீங்க, 50-100 பேரை துப்பாக்கில அப்படி அசால்ட்டா சுட்டுட்டு போயிருங்க. இதெல்லாம் இளைஞர் மத்தியிலும் மாணவர் மத்தியிலும் தவறான
புரிந்து கொள் உருவாக்கப்படும். அதைதான் நான் மீண்டும் சொல்கிறேன், அரசியல் வேறு, சினிமா துறை வேறு. சினிமாவில் பேசக்கூடிய டைலாக்கை பேசாதீர்கள், தெளிவான நீரோடை போல் பேசுங்கள். மக்களுக்கு நாம் வந்தால் என்ன செய்ய போகிறோம், மக்கள் நலனில் நாம் எப்படி அக்கறை செலுத்த போகிறோம், ஒவ்வொருத்தரும் மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் நீங்க எல்லாமே அந்த முன்னோர்களை எடுத்துக்காட்டிட்டு நீங்க போயிருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க ஒரு தலைவர் எதுவுமே சொல்லாம தொண்டர்கள் இளைஞர்களை போயிட்டு நாம என்ன செய்ய போறோம்ட்டு சில பேர் கேக்குறாங்க. நம்ம என்ன செய்ய போறோம் அவங்களுக்கே தெரியல. தலைவர் சொன்னா தானே எனக்கு தெரியும், தலைவர் எதுவுமே சொல்லனா எனக்கு எப்படி தெரியும், மக்கள் கிட்ட போய் நீ என்ன சொல்லுவ? இதெல்லாம் மாற்றுங்கள், மாற்றுங்கள். நல்ல மீண்டும் சொல்கிறேன், நல்ல செல்வாக்கு இருக்கிறது. சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொண்டு சிறப்பான செயலில் மக்களுக்காக இறங்கி நீங்கள் வேலை செய்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்வது போல ஒரு 15-20% வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை பதிவிடுகிறேன், அரசியல் வேறு, சினிமா வேறு.